30 நவம்பர் 2025 திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 37 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகனின் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மனித மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மனித மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவார் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த காணொளி மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை செபத்தால் ஜெபிக்க வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறில் என்னுடைய திருப்பலியில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த திருவருகை காலத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய கதையுடன் நாம் துவங்குவோம். ஒரு காலத்தில் ஒரு கிராமம் ஒரு ராஜாவுக்காக அந்த கிராம மக்களை காத்து கொண்டிருந்தார்கள். அவர் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்கள் வீட்டை அலங்கரிப்பதும் தெருக்களை சுத்தம் செய்வதும் தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பெரும்பாலானவர்கள் அந்த ஆர்வத்தை இழக்கிறார்கள். அவர் எப்பொழுது வருவார் என்றால் பின்னர் வரலாம், வராமல் கூட போகலாம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு சாதாரண வாழ்க்கையை திரும்புகிறார்கள். ஆனால் ஒரு வயதான பெண்மணி மட்டும் எப்பொழுதுமே தயாராக ஒவ்வொரு காலையிலும் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பாதையும் அவர் துடைக்கின்றாள். மாலையில் ஒரு ஜன்னல் அருகில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாள். ஆக இப்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊர் மக்கள் அவரை கேலி செய்வதமாக அவர் ஒருபொழுது வரமாட்டார் என்று அவளிடம் அவர்கள் கேலியை செய்கிறார்கள். அவர்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக வருவார். அவர் இன்று வந்தால் நான் அவரை தயாராக காண வேண்டும் என விரும்புகிறேன் என்று அந்த ஒரு வார்த்தையை ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அன்று ஒரு காலம் வந்தது. அன்று அந்த ஊரில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தான் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது அந்த பாட்டியுடைய வீடுதான். அந்த வயதான பெண்மை வீட்டுக்கு அந்த ராஜா செல்கிறார். நலன்களால் அவரை நிரப்புகின்றார். இந்த ஒரு சிறிய கதையின் மூலமாக இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக இருக்க அழைக்கிறார். நாம் தயாராக இருக்கின்ற பொழுது மனுமகனுடைய வருகையானது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அளிக்கிறது. அதுதான் இந்த திருவருகை காலத்தில் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அகஸ்தீனார் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக ஒரு சிறிய வார்த்தைகளை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். கடவுள் எப்பொழுதும் நமக்கு நல்லவற்றை கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் நம்முடைய கைகள் எப்பொழுதுமே வெறுமையானதாகவே இல்லை. காரணம், பலவிதமான செல்வங்கள், புகழ், பெயர், இது போன்ற வாழ்க்கையை நாம் நம்முடைய கரங்களை வைத்துக் கொடுக்கின்ற பொழுது இந்த கரங்கள் வெறுமையாக இல்லாததனால் கடவுளால் நன்மைகளை நமக்கு வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்று அகஸ்தீனார் குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நோவாவினுடைய உதாரணத்தை இறைமகன் இயேசு கொடுக்கிறார். அவர்கள் உண்டார்கள், வாழ்ந்தார்கள், தங்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் மீது அவர்கள் அக்கறை கொள்ளாமல், கவனம் செலுத்தாமல் தான் போக்கின்ற வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அழிவுக்கு செல்லப்பட்டார்கள். வெள்ளப்பெருக்கினால் இறைவன் அவர்களை அழிக்கின்றார். ஏனெனில் அவர்கள் செய்த சாதாரணமான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் மீதான ஒரு நம்பிக்கை இல்லை, ஆண்டவருக்கான ஒரு பயம் இல்லை. அது போன்ற பயம் இல்லாத வாழ்க்கையில் பல தீய செயல்களில் ஈடுபட்டார்கள். ஆண்டவர் அவர்களை வெள்ளப்பெருக்கோடு அழிக்கிறார் என்பதை தான்
உதாரணமாக இறைமகன் இயேசு தன்னுடைய சீடருக்கு அளிப்பதன் மூலமாக எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும், கவனத்துடன் நாம் வாழ வேண்டும். சாதாரண தருணங்கள் நம்ம வாழ்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக சென்றாலும், ஆண்டவர் மீதான தெய்வ பயத்தை நாம் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், அதனுடைய வாழ்க்கை செயல்களில் அக்கறை கொள்ள வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இந்த திருவருகை காலம் என்றாலன ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்குகின்ற ஒரு காலம், மகிழ்ச்சியின் காலம், அன்பின் காலம், நம்பிக்கையின் காலம், அமைதியின் காலம், இது போன்ற பலவிதமான நன்மைகளை பெற இருக்கின்ற ஒரு காலம். இது ஆண்டவர் வரப்போகின்ற ஒரு காலமாக நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது ஆண்டோடைய வருகையானது 3 விதமான வருகையாக இருக்கிறது. முதல் வருகை தான் நாம் இந்த திருவருகை காலத்தின் இறுதியில் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் கொண்டாடுகின்றோம். தன்னுடைய 2வது வருகை இறுதி நாட்களில் உலகம் முடிகின்ற பொழுது ஆண்டவர் மாட்சியுடன் வருவதை தான் 2வது வருகையாக நாம் பார்க்கின்றோம். அதை தான் திருவருகை காலத்துடைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது முதலில் வருகின்ற வாசகங்கள் எப்பொழுதுமே 2வது வருகையை பற்றி நமக்கு அளிக்கிறது. அதற்கு பின்பு தான் முதல் வருகையிற்கான பகுதிகளை நாம் வாசிக்க இருப்போம். ஆக இந்த 2வது வருகையும் முதல் வருகையை நாம் எதிர்நோக்குகின்ற பொழுது 3வது வருகையாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய நலன்களால் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார், தன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் அந்த தினமும் வருகின்ற ஆண்டவரை நாம் கவனம் செலுத்தாமல், அவரை எதிர்நோக்காமல், அவரை வரவேற்காமல் இருக்கின்ற வாழ்க்கை திறனில் வாழ்கின்ற பொழுதுதான் பாவத்தினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். பல தீய எண்ணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை உட்புகுத்தி அதில் நாம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையில், அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையில், கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில், சோதனையில் நாம் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த வருடமாவது தொடங்கிய இந்த முதல் நாளிலிருந்து நாம் ஆண்டவருக்காக நம்மையே தயார்படுத்த வேண்டும், நம்முடைய இதயத்தை தயார்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க வேண்டும். மீண்டும் ஒரு புதிய வாய்ப்புகளை தேடி ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருடைய அமைதி நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதோ இந்த வாரத்தில் முதல் வாரமாக நம்பிக்கை என்ற ஒரு மெழுகுத்திரையை நாம் கொளுத்தி இருக்கின்றோம். இந்த மெழுகுத்திரையை நமக்கு ஆண்டவர் மீதான முழுமையான நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது ஒரு சிறிதளவு நம்பிக்கை குறையாமல், அந்த ஊர் மக்களை போன்று நம்பிக்கை குறையாமல், எப்பொழுதுமே அந்த வயதான பெண்மணியை போன்று ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆக தொடங்கியிருக்கின்ற இந்த திருவருகை காலத்துடைய முதல் நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் ஜெபிப்போம். அதற்கு இந்த மாதத்தை எவ்வாறு செலவிடப் போகிறோம், எவ்வாறு ஆண்டவருக்காக நம்மையே நாம் நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் தயார்படுத்த போகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அன்பின் செயல்களால் நம்மையே தயாரிக்க வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்காக நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய செயல்கள், அது தனிமையில் இருக்கின்றவரை சந்திப்பதாக இருக்கட்டும், நோயாளிகளை சந்திப்பதாக இருக்கட்டும், பிறரை மன்னிப்பதாக இருக்கட்டும், பிறர் மீது நம்முடைய நம்பிக்கையை, அன்பை அவர்கள் மீது வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக ஆண்டவரை நாம் வரவேற்க முடியும். நம்பிக்கையாக நாம் எழுத்திவற்றது மெழுகுத்திரியானது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கை காண வேண்டும், பிறருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை கொண்டு வர நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை திறந்து கடவுளை உள்ளே நுழைய அனுமதிக்க வேண்டும். பாவ இருளில் மூழ்கிருக்கின்ற பிள்ளைகளை கடவுளுடைய ஒளிக்கு மீண்டுமாக கொண்டு வர வேண்டும். பயத்துடன் இல்லாமல் நம்பிக்கையுடன், அன்புடன் கடவுளை எதிர்நோக்க வேண்டும். மென்மையாக அமைதியான வழியில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களை நாம் புரிய வேண்டும். பிறரை சந்திப்பதாக இருக்கட்டும், பிறரோடு பணிபுரிவதாக இருக்கட்டும், பிறரோடு உறவாடுவதாக இருக்கட்டும், அமைதியும் மென்மையும் நிறைந்த ஒரு குணத்தை கொண்டு நாம் அனைத்தையும் கையாள வேண்டும். ஆக இது போன்ற பலவிதமான நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது இறைவன் நம்ம ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வருவதற்கான
எல்லா விதமான சூழ்நிலைகளை நம்மால் ஏற்று வைக்க முடியுமாகவே மீண்டுமாக இந்த திருவருகை காலத்தில் தொடங்குகின்ற ஒரு நேரத்தில் தயாராக ஆயத்தமாக எப்பொழுதும் கவனமாக இறை பிரசன்னத்தோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க இந்த திருவருகை காலத்தில் ஆண்டோடைய வருகையினுடைய சுவாசத்தை நாம் சுவாசிக்க, ஆண்டோடைய வருகையினுடைய எண்ணங்களை நாம் சுமந்து கொள்ள தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் செபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மன்றாடுவோமாக. அன்பும் அருளும் ஆசீர்வாதம் நிறைந்த அன்பு மாரநாதாவை, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடங்கியிருக்கின்ற இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் நாளில் இந்த காலை வேளையில் உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் அளிக்கின்ற பல விதமான ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறி, இதோ தொடக்கிருக்கின்றது முதல் நாளில் திருவருகை காலம் முழுவதும் உம்மை எதிர்நோக்குகின்ற ஒரு வாழ்க்கையை, உம்மை வரவேற்கின்ற ஒரு வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அளித்தலும் உமது பிரசன்னத்தினால் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் நாங்கள் விழித்திருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் எப்பொழுதும் உம்மை எண்ணுகின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு அளித்தருளும் இறைவா. இந்த நாளில் நாங்கள் செய்ய போகின்ற, சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்கள், கொண்டாட போகின்ற ஒவ்வொரு நினைவு கொண்டாட்டங்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். ஒவ்வொன்றையும் உடைய திருக்கரத்தால் தொட்டுதை ஆசிர்வதித்து எல்லா பலத்தையும் பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அளித்தலும். நாங்கள் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக எங்களையே தயார்படுத்துவதற்காக ஏற்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளை ஆசிர்வதியும். குறிப்பாக இருளில் நாங்கள் ஆழ்ந்து மூழ்கி பாவத்தால் மூழ்கி போன அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விடுதலை எங்களுக்கு தந்து, எங்களுடைய தன்னிறைய தன்னலை இன்பங்கள், பிளவுகள், உறவு முறைகளோடு ஏற்படுகின்ற சிறு சிறு சஞ்சலங்கள் அனைத்திருந்த விடுதலை அடைந்து அந்த இருள் வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஒளியின் வாழ்க்கையில் நாங்கள் ஏற்று வாழ, அதற்கு எங்களையே தயாரிக்க எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தும் மாரநாதாவை, எங்களோடு தங்கும், எங்களை சந்திக்க வாரும், எங்களை நீதியும் இரக்கத்திலும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் எங்களை தள்ளி அருளும் ஆண்டவரே. ஒரு வருகையின் எதிர்பார்ப்பில் நாங்கள் பயத்தோடு இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உமக்காக நம்பிக்கையுடன் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் ஆயத்த நிலையில் இருக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்ய இருந்தாலும், சாதாரணமான எங்களை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீர் உமது மகிமையை எங்களுக்கு அவ்வப்பொழுது வெளிப்படுத்தியலும். உமது மகிமையான வருகையை நாங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எங்கள் உள்ளங்களில் வர இருக்க போகின்ற ஆண்டவர் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுடைய இதயத்தை ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தியருளுமாக. இன்று முதல் நாங்கள் பகலில் நடக்கின்ற பிள்ளைகளாக, ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எல்லா விதமான கிருபைகள் கழித்து தூய வல்லமையினால் எங்களை நிரப்பியருளும் ஆண்டவரை. இன்று நாங்கள் செபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். அனைத்திற்கும் தேவையான நல்ல பலன்களையும் நலன்களையும் எங்களுக்கு தந்து எங்களை திடப்படுத்தியருளும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்று உணர எங்களுடைய இதயத்திற்கு வந்துடலும், எங்கள் வாழ்க்கைக்கு வந்துடலும். எங்களுடைய பயணத்தோடு எங்கள் எப்பொழுதும் இருக்க உம்மை பார்த்து செபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.